குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான பாஜகவின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் சற்று நேரத்தில் டெல்லியில் தொடங்க உள்ளது. இது தொடர்பாக டெல்லி செய்தியாளர் அரவிந்த் தரும் விரிவான தகவல்களை கேட்கலாம். அரவிந்த், பாஜகவின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் எத்தனை மணிக்கு கூடுகிறது? பாஜகவின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக வெங்கையா நாயுடு நியமிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வருது. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களா? அப்படி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்றால் அதிகாரப்பூர்வ தகவல் எப்போது வெளியாக வாய்ப்பு இருக்கு? பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான பாஜகவின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவின் தலைமை அலுவலகத்தில் துவங்கி நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் மொத்தம் 12 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த கூட்டமானது துவங்க உள்ளது. சரியாக 6 மணி அளவில் இந்த கூட்டம் துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போதே பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷா பாஜகவின் தலைமை அலுவலகத்துக்கு வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 6 மணிக்கு இந்த கூட்டம் துவங்க உள்ளது. சரியாக 6:30 மணி அளவில் கூட்டத்தின் முடிவில் யார் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் என்ற பெயர் அறிவிக்கப்படும். இந்நிலையில் தற்போது நமக்கு கிடைத்த தகவல் தான், அதாவது துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக வெங்கையா நாயுடுவின் பெயர் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக இங்குள்ள தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதற்கான முதற்கட்ட நடவடிக்கையும் நடந்துவிட்டதாகவே இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தற்போது வெங்கையா நாயுடு மத்திய அமைச்சராக இருக்கிறார், அதாவது அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருக்கிறார். அதே போல அதனை தாண்டி பாஜகவின் உறுப்பினராக 2 பேர் இருக்கிறார். இந்நிலையில் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட வேண்டுமே ஆனால் இந்த 2 பதவியும் அவர் ராஜினாமா செய்தாக வேண்டும். இந்நிலையில் அதற்கான பணிகள் துவங்கி நடைபெற்று வருவதாக அங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான அந்த பேப்பரில், அந்த காகிதங்களில், அந்த ஆவணங்களில் அவர் கையொப்பமும் இட்டுள்ளதாக இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் சரியாக 6:30 மணி அளவில் இந்த கூட்டம், அதாவது பாஜகவின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் முடிவடைந்தவுடன் பெயர் அறிவிக்கப்படும். பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த பெயரை அறிவிப்பார். ஆனால் தற்போது நமக்கு கிடைத்த தகவல் படி வெங்கையா நாயுடு துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 6:30 மணி அளவில் பாஜகவின் தேசிய தலைவர் தலைமையில் அறிவிக்கப்படும் எனதான் இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் டெல்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக வெங்கையா நாயுடு அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் தந்த கூடுதல் தகவல்களை கேட்டும். தொடர்ந்து அடுத்த செய்திகளை பார்க்கலாம்.